லோக்கல் நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல்ஸ் வரை இன்னைக்கு எல்லாத்துலயும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸ்ஐட பத்தியும் நம்ம இந்தியாவை பத்தியும் பேசினது. முதல்ல இந்த யூஎஸ்ஐடுனா என்னன்னு பார்ப்போம். இது 1961ல 100க்கும் மேலான கண்ட்ரீஸோட எக்கானமி growthக்காக அமெரிக்காவில் தொடங்கப்பட்ட ஒரு ஃபண்ட் ஏஜென்சி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சின்ன சின்ன கண்ட்ரீஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்காகவும் அந்த நாட்டோட வளர்ச்சிக்கு உதவுற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் தே ப்ரொவைட் ஃபண்ட்ஸ். ஸோ இப்போ ட்ரம்ப் என்ன கேட்கிறாருன்னா, ஒய் அமெரிக்கா ப்ரொவைடிங் ஃபண்ட்ஸ் டு இந்தியா when the countries already benefits from high tariffs on American goods. ஆல்ரெடி இந்தியா நம்ம நாட்டு பொருட்கள் மேல அதிக கட்டணத்தை டாக்ஸா வச்சு பெனிஃபிட் பார்த்துட்டு தானே இருக்காங்க. நாம எதுக்கு அவங்களுக்கு தனியா ஃபண்ட் கொடுக்கணும்னு கேட்டு எக்ஸ் பிரசிடென்டான ஜோ பைடனோட அட்மினிஸ்ட்ரேஷனை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் பேப்பர் பேலட்ஸ்ல ஓட் பண்ற நாம எதுக்கு மிஷின்ஸ்ல ஓட் பண்ற அவங்களுக்கு காசு தரணும்னு கேட்டிருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயம் தான் இப்போ இந்தியாவில் பெரிய பூகமத்தையே கொண்டு வந்திருக்கு. அது என்னன்னா, இந்தியாவோட எலெக்ஷன் ப்ராசஸ்க்காக மட்டும் யூஎஸோட $18 மில்லியன் இந்தியாவுக்குள்ள ஃப்ளோ ஆச்சு. அண்ட் முந்தைய அரசாங்கத்தால இது உறுதிப்படுத்தப்படாத ஒரு அமௌண்ட். ஆனா இப்போ எலான் மஸ்கோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்ஸ் கிளைம் பண்ணதுபடி 21 மில்லியனை இந்தியாவோட ஓட்டர் டர்ன் அவுட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அண்ட் கிட்டத்தட்ட யூஎஸ்ஐல ஒர்க் பண்ற 2000 பேரை வேலையில இருந்தும் தூக்கி இருக்காரு. ஸோ இந்த நியூஸ் வெளியில வந்ததுல இருந்து இந்தியாவில் எந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணாங்க, 18 மில்லியனுக்கான ரிப்போர்ட்ஸ் எங்கன்னு எல்லாரும் இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே இன்னொரு நியூஸ் உள்ள வருது. அது என்னன்னா, இது பங்களாதேஷோட ஓட்டர் டர்ன் அவுட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக கொடுத்த அமௌண்ட். ட்ரம்ப் வந்து இந்தியான்னு தப்பா சொல்லிட்டாருன்னு. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் அவர் சொன்னதை ரிப்பீட் பண்ணிட்டே தான் இருக்காரு. வாட் யூ திங்க் அபவுட் திஸ்? ஜஸ்ட் ஷேர் யுவர் தாட்ஸ்.